வேதாஜி, என்ன வேதாஜி நல்லா இருக்கிறீங்க? வயிற்று வலி எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? வெறும் வயிற்றுல விட இருக்கிறீங்க. இதுமாதிரி சாப்பிடல. இது உங்களுக்கு சாப்பிடுறது தரேன். ஐயோ ஏனுங்க, இந்த நிலைமையில என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. எனக்கு வேண்டாம். ஏன் கரெக்டான டைமில் சாப்பிடலன்னா பல்சர் வரும், அல்சர் வரும். புரியுதா? கரெக்டாக சாப்பிடணும். இது உங்களுக்கு சாப்பிடுறது தரேன். என்னங்க? ஸோ வேதாஜி, உங்களுக்கு பிடிச்ச இடியாப்போ தேங்காய் பால் வயிற்று ரொம்ப நல்லது. இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் தானா? உங்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு அப்படியே புழிஞ்சி பண்ண இடியாப்பம். ஓகேவா? இந்த மாதிரி உடம்பு செய்கிற நேரத்தில் இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. என்னங்க, கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் கை கழுவணும். வை கழுவானா? மை கை ரொம்ப சுத்தங்க, மனசு மாதிரியே இருங்க. நான் ஒட்டி விட்றேன். ஏன் வயிற்று வலிக்கு தேங்காய் பால் செம்ம மாட்டுருங்க. தெரியுமா? ஆகாட்டுங்க. சாப்பிடுங்க வேதாஜி, சாப்பிடுங்க. ஆகட்டுங்க. போதும். போதுமா? சரி. ஆச்சா? மாத்திரை மாத்திரை. ஏம்மா ஓகே, மாத்திரை போட்டாச்சு. அடுத்தது என்னது? வேதாஜி, கொஞ்சம் எஞ்சி வந்தீங்கன்னா பெட்ஷீட்டில் நல்லா மாற்றி போட்டுருவேன். எந்திரிங்க. பெட்ஷீட்டை மாற்றி போடுறாங்க. உட்காருங்க. என்னாச்சு? வயிற்றுலிக்குதா? உட்காருங்க. சொல்லுங்க. நாம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரிங்க. ஐயா, நேற்று சாரி இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஃப்ரீயாக கொடுங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது. காட் மஸ்ட் பி கிரேசி. அவர் நினைக்கிறது தான் நடுவும். விடுங்க வேதாஜி, உடம்பு மட்டும் கொஞ்சம் சரியாகட்டும். மெர்சல் தான், ட்ரிபிள் ஆக்ஷன். நம்ம தலைவர் தளபதி மாதிரி. சரி, நீங்கள் இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாமல் அழகாக 10 தூங்குங்க பார்க்கலாம். தூங்க தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது. தூக்கம் வரலையா? அது எப்படி வரம்போ? உங்களை எப்படி தூங்க வைக்கிற விட்டு பாருங்களேன். கமான் யூ. என்னங்க சையா ஃபீல் பண்ணுறீங்க? படுங்க. ஓகே, ஏங்க அப்படியே ஏதாவது பாட்டு பாடுங்களேன். பாட்டு? நான் பாடுன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்று வலி போய் காது வலி வந்துடும். உங்களுக்கு பாட்டு வேணும் தானே? வெயிட் மீட் வாங்கி. कल्पना
அங்க எங்க தேடினடி, அப்புறம் பொடா கலர் வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ஏ கல்பனா, ஒண்ணு நீ நம்ம வீட்டுக்கு வரணும், இல்ல என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடணும். அதை விட்டுட்டு இங்க வா அங்க வான்னு என்னை போட்டு ஏண்டி அலக்கழிக்கிற? மா, நானே செம்ம காண்ட்ல இருக்கேன், தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. ஏண்டி என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நீ சொல்லிதானே அந்த நாட்டு வைத்தியரை போய் நான் பார்த்தேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி கர்ப்பத்தை கலைக்கிற மருந்தை நான் வாங்கினேன். மருந்து கொடுக்கும் போது அந்த வைத்தியர் சொன்னாரு, மருந்து குடிச்சா 2 மணி நேரத்துல வயிற்று வலி வரும், அதுக்கப்புறம் கர்ப்பம் கலையும்னு சொன்னாரு. நானும் நம்பிக்கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வாங்கிட்டு வந்த மருந்த யாருக்கும் தெரியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு நானே என் கையால காஃபி போட்டு வேதாவை குடிக்க வச்சேன். அப்புறம் அந்த வைத்தியர் சொன்ன மாதிரி அவளுக்கு வயிற்று வலியும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படாத. முதல்ல நானும் உன்ன மாதிரி தான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் தான் நீடிக்கலையே. வேதாவுக்கு வயிற்று வலி வந்துச்சு, ஆனா கர்ப்பம் கலையல. என்னடி சொல்ற? அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு நேரா வைத்தியர்கிட்ட போய் போலி மருந்தா நீ குடுக்கறேன்னு கேட்டு சண்டை போட்டேன். ஐயோ! அதுக்கு அந்த வைத்தியர் சொல்றான், நான் ஒண்ணு போலி மருந்தெல்லாம் குடுக்கல, கர்ப்பம் தான் போலின்னு என்கிட்டயே வாசனை பேசுறான். அவனெல்லாம் போய் நீ நல்ல வைத்தியர்னு சர்டிபிகேட் குடுக்கறியா? உன்ன ஐயோ என்னடி தெரியல. நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுடி. இது பார் கல்பனா, உண்மையிலே ஒரு நல்ல வைத்தியர் தான். அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பரம்பரையா இதே தொழில் பண்றவங்க தான். சும்மா எல்லாம் எதுவும் சொல்லிட மாட்டாங்க. அப்படி அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது உண்மை இருக்கும். இது பார் கல்பனா, அவர் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும்? அவர் மருந்து கொடுத்தும் அந்த கர்ப்பம் கலையலன்னா வேதவல்லி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு தான் எனக்கு தோணுது. என்னடா இவ்வளவு யோசனை சொல்ற சீக்கிரம். ஆமாப்பா, வேதாஜி கன்வின்ஸ் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. மா, என்னடி? நேத்து வரைக்கும் எனக்கு அந்த டவுட் வரல, ஆனா நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அவ மேல சந்தேகம் வருது. ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மாமா கிட்ட தம்பி சந்தோஷமாவே சொல்லல. ஏதோ சும்மா பேருக்கு சொன்ன மாதிரி தான் இருந்தது. அன்னைக்கு மாமா மட்டும் தான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாங்க. சொல்லு சொல்லு. தான் கர்ப்பமா இருக்கிற சந்தோஷம் வேதாவோட முகத்திலயும் இல்ல, பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற பூரிப்பு அவர் முகத்திலயும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்படி சொன்னது பொய்யாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதேதான், இவ்ளோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இது பாரு, ஒரு பொண்ணு முகத்தை வச்சே சொல்லிடலாம் அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு தான் தோணுது. இது பாரு, அவ நடிக்கிறாளா இல்லையாங்கிற உண்மையா நீ தான் கண்டுபிடிக்கணும். இது பார் கல்பனா, தான் கர்ப்பமா இருக்கிறத சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவளை தாங்குவாங்கன்னு சொல்லி போய் சொல்லிருக்கா. இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம். என்ன உண்மைங்கிறத முதல்ல கண்டுபிடி. கல்பனா, அவ கர்ப்பமா இல்லங்கிற அந்த உண்மையை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்ட, எப்படி நீ கர்ப்பமா இருக்காங்கிற நாடகம் ஆடின அந்த உண்மை வெளியே தெரிஞ்சு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி அவ கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்ப வைக்கணும். ஒரே நாள்ல அவ செல்வாக்கு இறங்கிடும், ஓ செல்வாக்கு ஏறிடும், அப்புறம் ஓ ராஜ்யம் தான். ஐயோ ஐயோ கல்பனா, அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டியாடி. முதல்ல நீ உண்மையை கண்டுபிடி, அதுக்கு அப்புறமா நீ கனவு காணலாம். சரிம்மா, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். வேதா கர்ப்பமா இல்லையான்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த உண்மையை நான் என் வாயால யார்கிட்டயும் சொல்லாம தெரியப்படுத்துவேன்.
வேதாவை நான் அசிங்கப்படுத்துவேன். நான் நினைச்சத நடத்தி காட்டுறேன். என்னதுங்க கையில? அதுவா, எல்லாம் நம்ம மேட்டருக்காக தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கணும் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அல்வா. ஓ, ஐ டேக் இட். எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பூவோட ஆரம்பிச்சா செம்மையா இருக்குன்னு அதே சாக்ரட்டிஸ் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் யூஆர் டேக் இட். வேதாஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்களும் அழகு, இந்த பூவும் அழகு, ரெண்டு ஒன்னா ஒரு காம்பினேஷன்ல சேர்ச்சுன்னா மெர்சிலா இருக்கும். திஸ் இஸ் ஃபார் மீ. வாட் எவர் ஃபீல். வேதாஜி, ஸ்டாப் இட். என்கிட்ட கொடுக்க, நான் வச்சு விடுறேங்க. பரவாயில்லைங்க, நானே வச்சுக்கிறேன். ஏங்க, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆக போகுது. இப்போதான் பூ வைக்கிற லெவலையே வந்திருக்கிறேன். இதுக்கு மேலே தான் நீங்க கொடுங்களேன். வேண்டாங்க. ஏன் ஒய் ஆர் யூ ஃபீலிங் சையா? நான் தான் நாங்கள் கொடுங்க. அது நீங்க பூ வச்சு விட்டா எனக்கு கிச்சு கிச்சு பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு சிரிப்பா வந்துடும். அதான் கிச்சி கிச்சி பண்ற மாதிரியா? ஏங்க, நான் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தமாசா இருக்குதா? ஏன் என் மூட நீங்க மாத்தாதீங்க, தயவுசெய்து கொடுங்க. நீங்க கொடுங்க. நீங்க அந்த பக்கம் வைக்கப்படுது, நீங்க இந்த பக்கம் தெரியுது. ஐயோ, ஏங்க எனக்கு லைட்டா கிரில் எடுக்குதுங்க. சின்ன பையனா, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டென்ஷனாகவே இருக்குது. நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணி கொடுங்க. தண்ணி 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 ப்ளீஸ். வேதாஜி, கொண்டாடுறது கொண்டாடுங்க. பாதாம் பால் குத்திங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். சரி. வேதாஜி ஃபுல் ரொமான்டிக் மூட். ஐ ஆல்சோ ஃபுல் ரொமான்டிக் மூட். இன்னைக்கு கன்ஃபார்மா நடந்துடும். என்ன விவரம் தெரியாத பையனா இருக்கிறானு? அவன் உண்டா இருக்கிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரிலாம் இருந்தாக்க சந்தோஷமா இருக்குது. இப்போ உண்டா இருக்கிறா, இந்த நேரத்தில் அவன் சாக்கிறதே இருக்க வேணாமா? புரிய மாட்டேங்குது அவனுக்கு. என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானே, தன்னை தரணானே தானே. நாகராஜா, என்னடா இதெல்லாம்? அப்பா, இப்பெல்லாம் எங்க தூங்குற?
தூங்குறதுன்னா எங்க இது ரூம்ல தான் தூங்குறேன். இனிமே இங்க தூங்காத, என் ரூம்ல வந்து தூங்கு. உங்க ரூம்லயா? உங்க தூங்கினா என்ன பண்ண போறேன்? அப்பா அப்பா இல்லப்பா, உங்க ரூம்ல தூங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நைட்ல கால்லாம் உங்க மாதிரி தூக்கி போடுவேன், கொரட்டை வர விடுவேன். இன்னொரு கெட்ட பழக்கம், தூக்கத்துல நடப்பேன், பக்கத்துல அடிப்பேன். அதனால வானப்பா, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் வேதாஜி ரூம்ல தூங்கிக்கிறேன்ப்பா. டேய் நாகராஜி, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த நாள்லாம் நிறைய ஆயிடுச்சுடா. இனிமே நீ வந்து என் ரூம்ல தூங்கினாதான் வேதாஜிக்கு நல்லது. அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு நல்லது. புரியுதா? புரியுது புரியுது. என்ன அழுத்துக்கிற? புரியுவன் சொல்றேன், கேளுடா. ஜெமினி கணேசன் மாதிரி இருந்துக்கின்னு நம்பியார் வேலை பண்ணிருங்களேப்பா, நியாயமா? என்னம்மா அவன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன், சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். நீ சொல்லுமா. ஆமாங்க, மாமா சொல்றபடியே கேளுங்க. நம்ம நல்லதுக்கு தானே மாமா சொல்லுவாங்க. அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை. என்னடா என்ன அப்படி பாக்குற? கொஞ்சம் இல்ல, உன் பொண்டாட்டியே சொல்லிட்டான்ல, பேசாம என் ரூம்ல வந்து தூங்குவா. அந்த அல்வா விடுறா. என்னத்துக்கு? தேங்க்யூ டாக்கண்ணா, சீக்கிரம் வா. சுகர் வந்த வயசுல அல்வா கேக்குது, அல்வா. சிவ பூஜையில கரடி. என்னங்க பாலு? அதான் பாலை ஊத்தி சங்கு ஊத்தின்னு போயிட்டார. பால் தானே ஒரு கேடு. இப்போ மல்லிப்பூ வேற மைனர் கனகா. நாகாஜி, இத்தனை நேரம் வெயிட் பண்றோம், சீக்கிரம் வாடா. இந்த ஜென்மத்துல ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது, ஆம்பளை அவன் யாராவது சாக வேண்டியதுதான். என்னங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றீங்க? எங்கேயாவது வெளியூர் போறீங்களா? போறீங்களா வேதாஜி? போறோம். என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்கங்க போறோம்? அது ஒண்ணும் இல்லை வேதாஜி, மனசே சரியில்ல, ஒரே கஷ்டம். அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். 2 பேரும் கோயிலுக்கு போறோம். அது மட்டும் இல்லை, நான் உங்களை எங்கேயுமே வெளியே கூட்டு போனது கிடையாது. சரி, இப்போ அது உங்களை வெளியே கூட்டு போகலான்னு ஐடியா வந்துச்சு. போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போறதெல்லாம் ஓகேங்க, திடீர்னு சொன்னா எப்படி? என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டாமா? ஐயோ ஐயோ, ஏங்க சிரிக்கிறீங்க? சீனிகாம என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்க துணியெல்லாம் பேக் பண்ண சொன்னா நீங்க 2 நாள் ஆகிடுவீங்க. அதனால தான் உஷாரா உங்க ட்ரெஸ்லாம் நானே எடுத்து வச்சு பேக் பண்ணுகிறேன். எப்படி? நீ என்ன பண்றீங்கன்னா சைலண்டா கிளம்பி வரீங்க, அவ்வளவுதான். சரி. கமான் யூ, வாங்க போலாம். கோ. மாமா காஃபி. தேங்க்யூ மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. அப்பா, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு போறோம்ப்பா.